நடிகர் அஜித்குமார் இவருக்கு வந்து ஃபஸ்ட்டு 500 கோடி படமாக குட் பேட் அக்லி படம் அமையும் அப்படின்னு தான் இப்போ வந்து கருத்து கணிப்புகள் வந்து சொல்கிறாங்க. எதனால் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு காரணம் இந்த படத்துடைய ப்ரொடக்ஷன் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் யாருன்னு எல்லாருக்குமே தெரியும். புஷ்பா 2 படத்துக்கு வந்து இவங்க தான் ப்ரொடக்ஷன் பண்ணியிருந்தாங்க. அந்த படம் வேர்ல்டு வைடில் எவ்வளோ கலெக்ஷன் பண்ணிச்சிருன்றது எல்லாருமே பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஏகே மாதிரி ஒருத்தர்கிட்ட ஒரு ஹை பட்ஜெட் கொடுத்து ஒரு சரியான ஒரு தீயான ஒரு கண்டென்ட் இன்றைக்கி என்னென்ன தேவைப்படுதோ அது மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்காங்க. டீசரும் பார்த்தோம் அப்படின்னா பெரிய லெவலில் வரவேற்பு இருக்குது. அண்டு இந்த படம் வந்து ஒரு சோலோ ரிலீஸாக தான் இது வரைக்கும் இருக்குது. ஸோ ஏப்ரல் 10 அதுக்கப்புறம் ஒரு 10 நாள் தொடர்ந்து வந்து ஃபுல்லாக வந்து ஒரு விடுமுறை தான். ஸோ சரியாக வந்து ஒரு கொண்டாட போகிறாங்க இந்த சம்மர் டைமில். அது மட்டும் இல்லாமல் இந்த படம் தமிழ்நாட்டில் மட்டும் தமிழ்நாட்டில் ஒட்டு மொத்தமாக எத்தனை தேட்டர்ஸ் இருக்கோ அத்தனை தேட்டர்ஸ்லேயும் வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி வந்து டாக்ஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ பெரிய லெவலில் என்னடா விடாமுயற்சி படம் வந்து ஒரு 200 கோடி கூட கலெக்ஷன் பண்ணலையா, இதுன்னா அவ்வளோ பெரிய இதுவும் அடிக்குமா? ஸோ திரும்பவும் அதுதான் இந்த படம் அப்படிங்கிறது எடுத்திருக்கிற கண்டென்ட் தான் எல்லாமே வந்து மேட்ரு அப்படின்னு வந்து நம்ம சொல்லணும். ஸோ உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னா இப்போ தளபதி விஜயோட படமே வாரிசு எடுத்துக்கிட்டோம்னா அதோட கண்டென்ட்டு அதோட கலெக்ஷனு, இன்னொரு பக்கம் தளபதியோட லியோ அதோட அந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷன்ஸு, அந்த படத்தோட டைரக்டர் கண்டென்ட், ஸோ இது எல்லாமே ஒரு மேட்ரு இருக்குது. ஸோ அதுதான் இப்போ வாரிஸ்க்கோ லியோக்கோ வந்து அந்த கலெக்ஷன் வேரியேஷன் அப்படிங்கிறது பெரிய டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஸோ அது மாதிரி தான் இந்த விடாமுயற்சிக்கும் இப்போ வரக்கூடிய இந்த குட் பேட் அக்லி இந்த படத்துக்கும் வந்து பெரிய லெவலில் ஒரு வேரியேஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ டெஃபினட்டாக இந்த படம் இன்னும் பெட்டராக போச்சு அப்படின்னா ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு லியோ கலெக்ஷனையும் ஒரு ஜெயிலர் கலெக்ஷன்கிட்டையும் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இதையும் தாண்டி இந்த படம் பெரிய லெவலில் இன்னும் ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா இன்னும் சரியான ஒரு கலெக்ஷன் அடித்து இந்த படம் ஃபஸ்ட்டு 1000 crore தமிழ் ஃபில்மாக கூட வந்து அமையறதுக்கு பெரிய அளவில் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு இருக்குது. அஜித் சாருடைய அந்த கெட்டப்பை வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஓப்பனாக சொல்லணும்னா ஒரு 4 பில்லா ஒரு 4 மங்காத்தா ஆரம்பம் அது இதுன்னு போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண லெவலில் தான் இருக்குது. மாசாக தீயாக பண்ணியிருக்கிறாரு. ஆதிக்கும் பார்த்தோம் அப்படின்னா இந்த படம் வந்து ஒட்டுமொத்தமாக அந்த சவுத் இந்தியாவே கனெக்ட் பண்ணுது. ஸோ மைத்ரி அப்படிங்கிறவங்க தெலுங்கு ப்ரொடக்ஷன் கம்பெனி அப்படிங்கிறதுனால ஆந்திரா தெலுங்கானாவில் அந்த டிஸ்ட்ரிபியூஷனாக இருக்கட்டும், அந்த படத்தோட ப்ரொமோஷனாக இருக்கட்டும், ப்ரொமோஷனே பார்த்தோம்னா விடாமுயற்சிக்கு எனக்கு தெரிஞ்சு நான் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு 4 நாள் முன்னாடி வரைக்கும் கூட தியேட்டரில் கூட நான் விடாமுயற்சியோட ட்ரெய்லர் நான் பார்க்கல. ஸோ அப்படி இருந்துச்சு. பட் ஆனால் இந்த படத்தோட டீசர் மட்டும் குட் பேட் அக்லிக்கு டீசரே பார்த்தோம்னா தேட்டரில் போட்டு அப்படி செலிப்ரேட் பண்ணாங்க. ரோஹிணி தேட்டரு, கமலா தேட்டரு, எந்தெந்த தேட்டர்லாம் போடணுமோ அப்படி ஒரு செலிப்ரேஷன் இருந்தது. ஸோ அப்படி ஒரு ப்ரொமோஷன்ஸ் வந்து இந்த படத்துக்கு நடந்துகிட்டு இருக்கு. ஸோ ஏகேனா யார் அப்படிங்கிறத வந்து காட்டுற அளவுக்கு இந்த படம் வந்து இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 5000 கலெக்ஷன் பண்ணுற ஒரு படமாக அஜித் சாருக்கு இந்த படம் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ வெறித்தனமான ஒரு புக்கிங்ஸ் வந்து நடக்க போகுது. புக்கிங்ஸ்லாம் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா டிக்கெட் வந்து கிடைக்குமா அப்படிங்கிறது டவுட்டு. ஏன்னா ஏப்ரல் 10 படம் ரிலீஸ் ஆகிற அன்றைக்கி வந்து மகாவீரர் ஜெயந்தின்னு நினைக்கிறேன். அன்றைக்கி வந்து லீவு, ஸ்கூல்ஸு காலேஜு கிட்டத்தட்ட அரசாங்கம் விடுமுறையும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த நாளில் ஒரு பெரிய லெவலில் ஒரு ஓப்பனிங், ஒரு வீக்கெண்டு கலெக்ஷன் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு 4 டேஸில் எனக்கு தெரிஞ்சு இந்த படம் ஒரு 150 to 200 crores கலெக்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு பெரிய கலெக்ஷனாக இருக்க போகுது. அஜித் சாருடைய கரியர்லேயே இந்த படம் வந்து ஒரு லேண்ட்மார்க், ஒரு பெரிய ஒரு மைல் ஸ்டோனை வந்து க்ரியேட் பண்ண போகுது. ஸோ உண்மையாக இந்த படம் ஒன்று இப்போ ஒரு பாட்டு வந்தது ஓஜி சம்பவம். ஸோ அந்த மாதிரி இந்த தியேட்டரு அப்படியே தெரிக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி ஓஜி சம்பவமாக தான் இந்த படம் அப்படிங்கிறது குட் பேட் அக்லி இருக்க போகுது. இதுதான் உண்மை. ஸோ நான் வந்து ஒரு அஜித் ரசிகர் அப்படிங்கிறத தாண்டி எனக்கு அந்த ஒரு ஜென்ரலாக நான் பார்த்தேன் அப்படின்னா விடாமுயற்சியோட அந்த பர்ஃபார்மன்ஸ், அந்த ப்ரொமோஷன்ஸ் அதை பார்க்கும்போது ஸோ இந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பார்க்கும்போது கிட்டத்தட்ட கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி தான் இருக்குது. ஸோ அப்படி தான் நம்ம சொல்லணும். ஸோ அதுதான் உண்மையை சொல்லணும்னா விஜய் சாரோட வாரிசுக்கும் லியோக்கும் என்ன ஒரு எப்படி இருந்துச்சோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ், ஸோ அப்படி தான் இருக்குது. ஸோ இன்னும் போக 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 படத்தோட ட்ரெய்லர் அது என்ன ஒரு சம்பவம் பண்ண போகுது. டீசரே பெரிய சம்பவம் பண்ணிடுச்சு, ட்ரெய்லர் எப்படி பண்ண போகுது. அடுத்தடுத்து ஜெயில் சாங்னு சொல்கிறாங்க, இன்னும் ஒரு 2-3 சாங்ஸ் படத்தில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சிம்ரன் மேடம் வேறு கேமியோன்றாங்க. ஸோ மார்க் ஆண்டனியில் சில்க் சிமிதா அவங்க வந்து கேமியோ வந்ததுக்கே வந்து பார்த்தோம்னா வேறு லெவலில் எதிர்பார்ப்பு. இதில் சிம்ரன் அவங்க கேமியோ இருக்குது. ஸோ ஒரு பெரிய இந்த படம் ஒரு இண்டஸ்ட்ரியில், தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய ஒரு விஷயத்தை வந்து க்ரியேட் பண்ண போது எனக்கு தெரிஞ்சு குட் பேட் அக்லி பார்ட் 2 வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படி தான் நினைக்கிறேன். ஏன்னா அடுத்தும் ஆதிக் கூட வந்து ஒரு படம் பண்ண போகிறாரு ஏகே அப்படிங்கிற ஒரு தகவலும் வந்து போயிட்டுருக்கு. ஸோ பார்க்கலாம் இந்த குட் பேட் அக்லி படம் 500 கோடியை அடிக்குமா கலெக்ஷன், இல்லை 500 கோடிக்கு மேலே அடிக்குமா, இல்லை எவ்வளோ இந்த படம் வந்து கலெக்ஷன் அடிக்கும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை, இந்த படத்தை பற்றியான ஒரு கருத்துக்களை நீங்கள் வந்து இந்த கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம். அண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கான்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.